Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள ஒரு லாட்ஜில் கள்ளநோட்டு சிக்கிய வழக்கில் மத்திய உளவுத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் கள்ளநோட்டு சிக்கிய வழக்கில் மத்திய உளவுத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத், தற்பொழுது உளவுத்துறையினருடைய இந்த விசாரணை தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் சீதா. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் 11 லட்சம் மதிப்பிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்த திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த சபிக் ரகுமான், தஞ்சாவூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் ஆகியோரை நேற்று திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருந்தார்கள். இதில் ரவிச்சந்திரன் முக்கிய புள்ளியாக இந்த கள்ளநோட்டு விவகாரத்தில் செயல்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் மலேசியா பெண் புவனேசி என்பவர் நேற்று இரவு சென்னை விமான நிலையத்தில் இருந்து மலேசியாவுக்கு விமானத்தில் செல்ல திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த கள்ளநோட்டு வழக்கில் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் அவரை மலேசியா செல்ல போலீசார் அனுமதிக்கவில்லை. மேலும் மலேசியாவில் வசித்து வரும் பரிமிளா என்பவர் மூலமாகவே கள்ளநோட்டுகள் ரவிச்சந்திரனிடம் வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. யார் அந்த பரிமிளா, அவரது பின்னணி என்ன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் சந்தேகத்தின் பேரில் மலேசியா பெண்ணையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் தான் மலேசியாவில் இருந்து சுமார் 1 கோடி மதிப்பிலான கள்ள நோட்டுகள் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த தகவலை போலீசார் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை எல்லாம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கள்ளநோட்டு விவகாரத்தில் தஞ்சாவூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு வருவது விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரவிச்சந்திரன் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் மலேசியாவில் இருந்து தமிழகம் வந்ததாகவும் அதன் பின்னர் அடிக்கடி மலேசியாவுக்கு சென்று வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவரது சகோதரர் ரமேஷ் கடந்த 25 ஆண்டுகளாக மலேசியாவில் வசித்து வந்ததாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளநோட்டு விவகாரத்தில் மலேசியா கும்பலுடன் தொடர்பு குறித்து ரவிச்சந்திரனிடம் திருவல்லிக்கேணி போலீசார் ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு, சிபிசிஐடி மற்றும் தற்போது மத்திய உளவுத்துறையினரும் இணைந்து இந்த கள்ளநோட்டு விவகாரத்தில் விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே சிபிசிஐடி அதிகாரிகள் எல்லாம் நேற்று விசாரணை நடத்தியிருந்த நிலையில் தற்போது மத்திய உளவுத்துறையும் எந்த வழக்கில் விவகாரத்தில் அவர்கள் புகுந்திருக்கிறார்கள், அது தொடர்பாக தற்போது அவர்களும் விசாரணையில் தற்போது ஈடுபட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. பீதா, தற்போது வரை இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.